ஓகே. ஹாய் டீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளோ வந்துட்டு பர்ச்சேஸோடது. ஸோ பர்ச்சேஸ்ல வந்துட்டு இப்போ டெமோ டிபி நம்ம லாகின் பண்ணிட்டோம். இதுல வந்த உடனே இங்க பர்ச்சேஸோட ஃப்ளோ இருக்கு. பர்ச்சேஸ் மாடியூல் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ பர்ச்சேஸ் மாடியூல்ல வந்தோம்னா நம்ம இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அண்ட் எப்படி மல்டிபிள் வெண்டார்ஸ் கிட்ட எப்படி ஆர்எஃப்கியூ கம்பேரிசன் பண்றது அண்ட் இதோடைய ரிப்போர்ட்டிங் இந்த டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ இதுல பார்க்கலாம். ஸோ இப்ப எடுத்த உடனே நம்ம ஆர்எஃப்கியூ ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆர்டர்ஸ்ன்ற மெனுல போயிட்டு ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் போயிட்டு நியூன்னு கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன்னா ஒரு வெண்டார் கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் உடைய பிரைசிங் டீடைல்ஸை வந்து பிரைஸ் எடுக்கிறதா ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன். ஸோ இந்த இடத்துல வெண்டாரோட நேமை சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுக்கு வெண்டாருக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தா அது இருக்கு. அண்ட் அந்த வெண்டார் கிட்ட பர்டிகுலர் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் இருந்தா அதோடது. அண்ட் இந்த ஆர்டர் நம்மளுடைய டெட்லைன். எனக்கு சப்போஸ் வந்து இந்த வீக்கெண்ட்குள்ள எனக்கு இது வரணும் அப்படின்ற மாதிரி நான் ஆர்டர் டெட்லைன் அண்ட் எக்ஸ்பெக்டட் அரைவல். இந்த இப்போ இந்த வெண்டார் கிட்ட நான் வந்து சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா எப்போ அவர்கிட்ட இருந்து வந்து எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகணும். சப்போஸ் எனக்கு வந்து 29th அன்னைக்கு எனக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஆஸ்க் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா வெண்டார் கிட்ட இருந்து எனக்கு என்ன ஆகும்னா 29னா எத்தனை டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு இப்போ ஒரு 2 days நான் இங்க கொடுக்குறேன்னா டூ டேஸ் பிஃபோர் தட் வந்து வெண்டார் கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக்கா இமெயில் வந்து சிஸ்டம்ல இருந்து போகும். வெண்டார் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்க. இந்த மாதிரி அக்டோபர் 29th வந்து இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்னு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. உங்களால இதே டேட்ல டெலிவரி பண்ண முடியுமான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வெண்டார் கிட்ட இப்ப 29 வேணும்னா 2 days பிஃபோரே எனக்கு வந்து விச் மீன்ஸ் 27 இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து போகும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஸ்க்ரூ வேணும். ஸ்க்ரூவோட குவான்டிட்டி வந்துட்டு இப்போ எனக்கு யூனிட் பிரைஸ் வந்து ஒரு $5 அப்படின்னா டாக்ஸ் எனக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் $5க்கு டாக்ஸ் 15% அப்ளை ஆகி 5.75 வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து வெண்டார் கிட்ட வந்து நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்கும்போது ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷனா பிரிண்ட் எடுத்து கொடுக்கும்போது ஜஸ்ட் என்னுடைய ரிப்போர்ட்டோடைய நேம் வந்து இங்க ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் தான் அப்டேட் ஆகும் இந்த இதுக்கு. அண்ட் சப்போஸ் இதுவே வந்து நான் இதை பர்ச்சேஸ் ஆர்டரா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும். அண்ட் தென் இந்த ப்ராடக்ட் நான் ரிசிப்ட் எனக்கு வெண்டார் கிட்ட இருந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவும் ஆகும். எனக்கு இப்போ ஒரு குவான்டிட்டினா ஒரு குவான்டிட்டி ரிசீவ் ஆயிடும். ஸோ இப்போ என்னுடைய ப்ராடக்ட்ல போயிட்டு நான் ஸ்டாக்ல இதை செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கும். இன்னைக்கு டேட்ல ஸ்க்ரூ வந்து 007 இதுல வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் இது போடுறதுக்கு. அண்ட் தென் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷனோட எல்லாமே இருக்கும். பர்ச்சேஸ் ஆர்டரோட பார்க்கணும்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஆர்டரோட நான் பார்க்கணும். அண்ட் தென் வெண்டாஸ் ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ற மாதிரியே தான் வெண்டார். இந்த இடத்துல வெண்டாரோட டீடைல்ஸ் அண்ட் அவங்களுடைய இமெயில், ஃபோன் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ் எல்லாத்தையுமே டேட்டா கொடுக்கறதுக்கு. அண்ட் அந்த இடத்துல மல்டிபிள் கான்டாக்ட் பர்சன் சேம் பில்லிங் அட்ரஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எனக்கு ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துக்கு தான் எனக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நான் இந்த இடத்துல பில்லிங் அட்ரஸையும் நான் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அக்கௌண்டிங் ரிலேட்டடா இருக்கிற அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதை இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த வெண்டார் வந்து இது மேபி வெண்டார் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அண்ட் இந்த பர்ச்சேஸ் டீடைல்ஸ்ல தான் வந்துட்டு பையருடைய யார் வந்து இது பர்ச்சேஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது இந்த இடத்துல அப்டேட் பண்ணலாம். பையர் அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்றது எப்போ பேமெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது. பேமெண்ட் மெத்தட் வந்து பேங்கா கேஷா இல்ல என்னதுன்றதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ரிசிப்ட்ருக்கு ரிமைண்டர் அதாவது நம்ம பில்லு கொடுத்துட்டு அதுக்கு ரிமைண்டர் நமக்கு வேணும்னா நம்ம இதை இனேபிள் பண்ணும்போது ரிமைண்டர் இமெயில்ஸும் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது வெண்டார் சைட்ல. அண்ட் ப்ராடக்ட்டை போயிட்டு பார்த்தோம்னா நம்ம பர்ச்சேஸ்ல இருந்தும் வெண்டார ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்ல போயிட்டு சேம் இதுதான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல பர்ச்சேஸ் இனேபிள் ஆயிருக்கணும், கூட்ஸ் இருக்கணும். அண்ட் பர்ச்சேஸ்ல வரும்போது இன்வாய்சிங் பாலிசி வந்துட்டு நான் இந்த இடத்துல
எனக்கு ஏதாவது என்கிட்ட ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நான் பில் பண்ணணுமா? இல்ல நான் வந்து ப்ராடக்ட் எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் நான் போட்ட உடனே எனக்கு வந்து வெண்டார் பில்லு குடுத்துடலாமா? அப்படின்ற கான்ஃபிகரேஷன் வெண்டார் பில்லோட கண்ட்ரோல் பாலிசி இருக்கும். பர்ச்சேஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப எனக்கு இந்த பிரிண்ட்ல வந்துட்டு இங்க எனக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் இப்ப எனக்கு ஸ்க்ரூன்னு வரக்கூடாது. வேற ஒரு நேம் வந்து இந்த இடத்துல வரணும்னா பிடிஎஃப் பிரிண்ட்ல இந்த பர்ச்சேஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற கன்டென்ட் தான் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். அண்ட் இந்த வெண்டார் இந்த ப்ராடக்ட்ட எப்பவுமே நான் இந்த வெண்டார் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா, இதோடைய வெண்டாருடைய நேம், அவர்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி வாங்குவேன், அண்ட் அதோட யூனிட் பிரைஸ் என்ன, லீட் டைம். லீட் டைம்னா எவ்வளோ டேஸ்ல வந்து அவங்க அந்த ப்ராடக்ட்ட எனக்கு மெட்டீரியல டெலிவரி பண்ணுவாங்க. அப்படின்றது இந்த இடத்துல லீட் டைம்ல அப்டேட் ஆகும். அண்ட் அடிஷனலா வந்துட்டு வெண்டார் ப்ராடக்ட் நேம், வெண்டார் ப்ராடக்ட் கோட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஸோ வெண்டார் ப்ராடக்ட் நேம்னா, இந்த ப்ராடக்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இப்ப ஸ்க்ரூ அப்படின்ற ப்ராடக்ட் நான் எடுத்தேன்னா, நான் வெண்டார் கிட்ட வந்து ஸ்க்ரூன்ற பேர்ல வந்து அத நான் வாங்க மாட்டேன். இந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு நான் வேற ஏதாவது ஸ்க்ரூலயே வந்துட்டு சும்மா ஒரு டெஸ்ட் ஸ்க்ரூ நான் போடுறேன் அப்டின்னா, இந்த ப்ராடக்ட்க்கு வந்துட்டு ஒரு கோடும் நான் மெயின்டெயின் பண்றேன் அப்டின்னும்போது, இப்ப இது எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் இத வேணா ஒரு ஓவர்வியூ குடுக்குறேன். இப்ப போயிட்டு நான் திருப்பியும் RFQ குடுக்குறேன். ரெடிமேட் அப்டின்ற வெண்டார்க்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல ஸ்க்ரூன்றதே பேரு டெஸ்ட் ஸ்க்ரூ. அதாவது நான் இந்த வெண்டார் கிட்ட இந்த ப்ராடக்ட் நேம் தான் குடுத்துருக்கேன். ஸ்க்ரூவும் வரும், டெஸ்ட் ஸ்க்ரூவும் வரும் எனக்கு. TSC இதோடைய கோட் வச்சுட்டு இப்ப இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு எனக்கு அப்டேட் ஆகும். இந்த மாரி வெண்டார் கிட்ட டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நேம்ஸ்ல நான் வச்சுக்கணும் அப்டின்னோம்னா, எனக்கு அது வந்து அப்டேட் ஆகும். இங்க டெஸ்ட் ஸ்க்ரூக்கு. சப்போஸ் நான் இத ரெடிமேட் இல்லாம, இப்ப நான் வேற ஒரு வெண்டார் நேம் ஜஸ்ட் போடுறேன். இப்ப எனக்கு ஸ்க்ரூவோட நேம் ஸ்க்ரூவா தான் வருமே. டெஸ்ட் ஸ்க்ரூன்றது வராது. ஏன்னா, இந்த வெண்டார் கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட்ட வாங்குனா மட்டும் தான் இதோடைய ப்ராடக்ட் நேமும், இந்த கோடும் இது இருக்கணும்னு நான் குடுத்துருக்கேன். வேற வெண்டார் கிட்டலாம் வாங்குனா, அது யூசுவலா ஸ்க்ரூ அப்டின்ற நேம்ல தான் வந்து அப்டேட் ஆகும். அண்ட் அடுத்து வந்துட்டு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். சோ மேபி இந்த பிரைஸ் உடைய வேலிடிட்டி டேட். இந்த டேட்குள்ள இருந்து வாங்குனா மட்டும் தான் இதோடைய பிரைஸ் எனக்கு இருக்கணும். அப்டின்னா இந்த இடத்துல வேலிடிட்டி வந்து நம்ப செட் பண்ணலாம். சோ இது பர்ச்சேஸோடதுக்கு. அண்ட் தென் ரிப்போர்ட்டிங்ல போனோம் அப்டின்னோம்னா, இந்த இடத்துலயும் பர்ச்சேஸ்ல வந்துட்டு நம்ம இப்போ எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் இதுவரைக்கும். எவ்ளோ வந்து இதுவரைக்கும் வெண்டார் கிட்ட இருந்து ரிசீவ் ஆயிருக்கு. இன்னும் எவ்ளோ பில் பண்ணல. அப்டின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இதுல பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு பார்க்காம, நான் மேபி ப்ராடக்ட் வச்சு போட்டேன் அப்டின்னா, இப்ப ஸ்க்ரூன்ற ப்ராடக்ட் எத்தன கவுண்ட் வந்திருக்கு? ஒரு குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 1 ரிசீவும் ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னும் அத பில் பண்ணல. குவான்டிட்டி டூ பி பில்டுல வந்து இன்னும் நான் 1 பில் பண்ணணும். இதே இதுவே நான் வெண்டார் நேம வச்சு எந்தெந்த வெண்டார் கிட்ட இருந்து எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு? இந்த வெண்டார் கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்? அப்டின்ற லெவலுக்கு வந்து நம்ம பார்க்கணும்னாலும், நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சோ இது ரிப்போர்ட்டிங்ல. கான்ஃபிகரேஷன்ல வரும்போது, வெண்டார்க்கு தனியா பிரைஸ் லிஸ்ட். இந்த வெண்டார் கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்குனா, இதுதான் இதோடைய பிரைஸு. இந்த பிரைஸ் எப்பவுமே மாறக்கூடாது அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து வெண்டார் பிரைஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ நான் வெண்டார் பேர இங்க சூஸ் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் உடைய நேம சூஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட் ஒரு குவான்டிட்டி நான் எப்பவுமே வந்துட்டு இந்த வெண்டார் கிட்ட இருந்து தான் வாங்குவேன். இதோடது வந்து ஒரு குவான்டிட்டி ₹100 தான் நான் வாங்குறேன்னா 100. இதோடைய வேலிடிட்டி டேட் என்ன? சப்போஸ் இந்த வெண்டாருக்கு நான் ஏதாவது டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கவுண்டோடது. அண்ட் அந்த வெண்டார் ப்ராடக்ட் நேம். இந்த வெண்டார் கிட்ட இருந்து போட்டா செப்பரேட் இந்த ப்ராடக்ட்க்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் கோட் இருந்தாலும், அண்ட் லீட் டைப் இருந்தாலும் இத நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வெண்டார் பிரைஸ் லிஸ்ட். அண்ட் அட்ரிபியூட்ஸ்லன்னு வரும்போது, மேபி இது வேரியன்ஸ். இது டிஃபரெண்ட் செஷன்ல வேணா இத கவர் பண்ணலாம். அண்ட் ப்ராடக்ட் உடைய கேட்டகரிஸ் தான் வந்து இங்க இருக்கும். சோ டிஃபரெண்ட் கேட்டகரிஸ வந்து ப்ராடக்ட்ட ஆட் பண்ணலாம். இப்ப நானு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, ஹார்ட்வேர்ஸ் ரிலேட்டட் இது பண்ணது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதோட இதுல அப்டேட் பண்ணலாம். அண்ட் UIM இங்கேயும் தனியா இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஸ்கிரீன்லயும் இருக்கும். சோ இதுதான் வந்து பர்ச்சேஸோட ஸ்கிரீன் இந்த டீடைல்ஸ்க்கு. சோ மேபி நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இன்வென்டரிய பத்தி கவர் பண்ணலாம்.